அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்ன ப்ரோமோன்னு பார்ப்போம். மயில் வந்து சரவணன் சரியாக பேசலை. சரவணன் நைட் வந்து தான் கூட தூங்கலை, தம்பிகளோடய தங்கிட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக இருக்காங்க. அவங்க அம்மா ஃபோன் போடுறாங்க. ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க. திருப்பி ஃபோன் போடுறாங்க. என்ன ஃபோன் கட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் தான் கட் பண்ணி விட்டேன்னு. ஏன்டி எதுக்கு கட் பண்ணுறேன்னு. அப்புறம் என்ன நேற்று நைட்டு நான் ஃபோன் போட்டு ஏதாவது என்ன செய்ய ஏது செய்யன்னு கேட்போன்னு பார்த்தா நீ ஃபோனை எடுக்கவே இல்லைன்னு. அத்தை சமத்தில் ஃபோன் போட்டால் எப்படி பேசுகிறது, நான் என்ன பேசுகிறேன் ஏது பேசுகிறேன் எனக்கு யாவுமே இல்லை. இப்போ என்ன தான் உன் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் விவரமாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி தம்பி கூட தான் இருக்காங்க, தம்பி கூட எப்போ தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, தம்பி ஒய்ஃபுக கூட என்னை திட்டுதுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்போ என்ன தம்பி ஒய்ஃபுக்கும் உன்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி தானே. ஆமாம், நான் அவங்கக்கிட்ட உன்னோட கெத்தை காட்டணும் அப்படி தானே. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ மாப்பிள்ளை உன் கூட தூங்கணும், உன் கூட தங்கணும் அப்படி தானே. ஆமாம், அந்த வீட்டில் உன்னோட கொடி கட்டி பறக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இப்போ அதுக்கு என்னம்மா செய்ய அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன செய்ய, நான் சொல்கிறத மொதல் நீ செய்ய அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை எப்போல்லாம் வீட்டில் இருக்காரோ அப்போல்லாம் மாப்பிள்ளை கூடயே இரு, மாப்பிள்ளை எங்கேயோ கூட்டிகிட்டு போ, பார்க்கு பீச்சு கோயில் குளம், உங்களுக்காக தான் நான் இருக்கேன், உங்கள் மேலே நான் மட்டும்தான் இவ்வளோ அன்பு வச்சுருக்கேன், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நீங்கள் இல்லாமல் என்னால் எப்போயுமே பிரிஞ்சிருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிட்டை போட்டு அவர்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே இரு. அவரோட மனசை மாற்றி, இதுதான் நீ செய்ய வேண்டியது, இப்படி செஞ்சினா தான் நீ மாப்பிள்ளை மனசில் இடம் பிடிக்க முடியும், சரியா, நான் சொன்னதை நீ செய்ய அப்படின்ட்டு ஃபோன் வச்சிடறாங்க. நெக்ஸ்ட்டு ராஜி கதிரை காட்டுறாங்க. கதிர் வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே ரூம் கொண்டுட்டு வர்றாரு. அப்படியே வச்சிரு அப்படிங்கிறாங்க. சரின்னு வச்சுறாங்க. அப்போ ராஜி வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லைன்னு. சரி நான் போய் குளிக்க போட்டோமா, நான் குளிச்சு கிளம்பணும் அப்படிங்கிறாங்க. அப்படியே குளிக்க போறியா அப்படிங்கிறாங்க. சரி நீ என்னமோ சொல்லணுங்கிற வாய் வரைக்கும் வந்துச்சு, அதான் என்னன்னு சொல்லேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லைண்ணே. இல்லை நீ சொல்லுன்னு. இல்லை ஒரு கதை சொல்லணும்னே. கதையா, சரி என்ன கதை சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒரு ஊரில் ஒரு கல் இருந்துச்சான் அப்படிங்கிறாங்க. என்ன சின்ன கதையா பெரிய கதையான்னு. கொஞ்சம் பெரிய கதை தான். சரி அப்போ உட்காந்து சொல்லு, நானும் உட்காந்து கேட்குறேன்ட்டு உட்காந்துடுறாங்க. கல் இருந்துச்சா, அந்த கல்லை வந்து உளியை வச்சு செதுக்க தான் ஒரு சில கல் வந்து படியாகவும் ஒரு சில கல் சிற்பமாக சிலையாகவும் கோயிலுக்குள்ளே வந்துச்சான். அதுக்கு அந்த படியில் அந்த கல் பார்த்து கேட்டுச்சான், நம்ம 2 பேரும் ஒரே கல் தானே, ஒன்றை மட்டும் எல்லோரும் சாமின்னு சொல்லி கும்பிடுறாங்க, என்னை மட்டும் எல்லோரும் மிதிச்சு போகிறாங்களே அப்படிங்கிறாங்க. நான் வந்து சிற்பி வந்து ஒளியை வச்சு அடித்தார், அந்த ஒளியோட அந்த வலி எல்லாத்தையுமே நான் தாங்கினதுனால தான் இப்போ நான் வந்து கருவறையில் சாமியாக சிற்பமாக இருக்கேன். ஆனால் நீ வந்து அதை எதுவுமே தாங்கலை, நீ உடஞ்சிட்ட, அதனால தான் உன்னை தூக்கி படியில் வந்து எல்லோரும் மிதிக்கிற மாதிரி படிக்கட்டாக போட்டாங்க. ராஜி வந்து கதிர்கிட்ட இந்த மாதிரி கதை சொல்லிட்டு இருக்காங்க. இரு எதுக்கு இப்போ கதைலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஒன்று பண்ணு, நான் வேணா ஒன்று சொல்லட்டுமா, நீ பேசாமல் அந்த டியூஷன் எடுக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நீ பேசாமல் கதை எழுத போவேன், நல்லா கதை சொல்கிற அப்படிங்கிறாங்க. சரி நான் போய் குளிக்க போட்டுமா அப்படின்ட்டு கதிர் எழுந்து போயிடாரு. ராஜி உனக்கு இது தேவையா, ஒருத்தன் பாவமே கஷ்டமாக இருக்கானே, உனக்கு ஆறுதலாக ஏதாவது பேசலாமேன்னு சொல்லி பேசுகிறான், அவன் ரொம்ப ஓவராக உன்னை கலாய்ச்சிட்டு போகிறீங்க, கதை எழுதுன்னு சொல்லிட்டு போகிறான், நீ பேசாமல் வேலையை பார்த்துருக்க வேண்டியதானே அப்படின்ட்டு ராஜி தானே பேசிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ராஜியோட அவங்க அப்பாவோட கட்டாங்க. அவங்க சித்தப்பா வந்துட்டு சரிங்க ரொம்ப சந்தோஷங்க, சரிங்க அண்ணன் வீட்டில் தான் இருக்காங்க, நான் அண்ணன்கிட்ட சொல்லிட்டு கலந்து பேசிட்டு உங்கள்கிட்ட என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிட்டு வச்சிடறாரு. என்னடா யார் அப்படிங்கிறாங்க. வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு ராஜியோட அவங்க சித்தி, அவங்களுடைய அம்மா, அதுக்கடுத்து ராஜியோட அவங்க அப்பா, அவங்க தம்பி குமார், அவங்க பாட்டி எல்லாரையும் அவர் கூப்பிட்டுட்டு நீங்கள் என்ன விஷயம் சொல்லுங்கள், எனக்கு வேலை இருக்குது சமையல்லன்னு. எப்போ பாரு சமையலே செஞ்சுட்டு பிள்ளை கல்யாணத்தை பற்றி உனக்கு அக்கறையே இல்லை அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்கன்னு. ஆமாம், குமார் கல்யாணத்துக்கு அன்றைக்கி பொண்ணு பார்த்துட்டு வீட்டுக்காரங்க வந்தாங்கல்ல, அவங்க தான் பேசியிருக்காங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எப்போ பொண்ணு பார்க்க வரீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுவா, ரொம்ப சந்தோஷம் தாங்க, நம்ம நல்ல நாள் பார்த்துடலாமே அப்படிங்கிறாங்க. என்ன இன்றைக்கே நல்ல நாள் தான் இருக்குது, நான் கலண்டர் எட்டாட்டுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், இன்றைக்கி நிறைய கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கு, நல்ல நாள் தான், இன்றைக்கே நம்ம போய் பொண்ணு பார்த்துடலாம் அப்படிங்கிறாங்க. என்னடா குமார், நம்ம பொண்ணு பார்த்து முடிவு பண்ணி கல்யாணத்தில் முடிவு பண்ணிடலாமா அப்படின்ட்டு அவங்க ராஜியோட அப்பா கேட்குறாங்க. சரி பெரியப்பா, நீங்கள் என்ன செஞ்சாலும் எனக்கு ஓகே தானே. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி நீ எங்கிட்டும் காணாமல் போயிட மாட்டியே அப்படிங்கிறாங்க. அதை கேட்டு குமாருக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தால் அவங்க அம்மா ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அவங்க தம்பியும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னண்ணே, நான் என் பிள்ளையை அப்படியே வளர்த்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ராஜி அவங்க அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ அண்ணே, நான் வந்து ஒரு தப்பாக சொல்லலைண்ணே, நான் ஒரு யதார்த்தமாக தான் சொன்னேன், நம்ம வீட்டு பிள்ளையை நம்ம தானே நம்பணும், அதெல்லாம் அவன் எதுனாலும் சரிப்பா. என்னடா குமார் கரெக்டு தானே அண்ணே, சரிங்கப்பா, நீங்கள் எது செஞ்சாலும் சரிதான்ப்பா அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படியே போய் நம்ம கல்யாணத்தை பார்த்து வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. சரி இவ்வளோ பேர் பத்திரிக்கை வச்சுக்காங்களே, ஏன் நம்ம யார் கல்யாணத்துக்கு போகல அப்படின்னு சொல்லி குமாரோட அவங்க அம்மா கேட்குறாங்க. நம்ம என்ன கல்யாணத்துக்கு போகிற மாதிரியா இருக்கும், ராஜி இப்படி பண்ணதுனால நம்ம யாரோடைய சந்தோஷ துக்கத்தில் எதுலையுமே கலந்துக்கல, எல்லாம் வீட்டுக்குள்ளே தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த குமாரோட கல்யாணத்தில் தான் அந்த ஊருக்கே நம்ம யாருங்கிறத காட்டணும், ஓஹோங்கிற அளவுக்கு நம்ம கல்யாணத்தை பண்ணணும், எதிர் வீட்டுக்காரையும் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே வராத அளவுக்கு நம்ம ஜாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கோயிலை காட்டுறாங்க. மீனா இருக்காங்க. பரவாயில்லையே, கரெக்டாக கோயிலுக்கு வந்துட்டீங்களே அப்படின்ட்டு யாருக்கு பேர் அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அவர் பேர் ரவிச்சந்திரன் என்ன பேர் சொல்கிறாங்க, அர்ச்சனை பண்ணிடுறாங்க. அப்புறம் அவங்க அப்பாவோட பர்த்டேக்கு தான் பண்ணுறாங்கன்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, உங்கள் அப்பா உன்னை வீட்டுக்குள்ளே வராதா போன்னு சொல்லி விரட்டினாலும் உங்கள் அப்பாவோட பிறந்தநாளுக்கு நீங்கள் ஞாபகமாக வந்து அபிஷேகம் பண்ணி ஆர்தானம் பண்ணி அர்ச்சனைலாம் பண்ணுறிய, வெரி குட், உன்ன மாதிரி மக யார் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க.
என்னங்க பண்ணுறது, இருந்தாலும் எங்கள் அப்பாவை நேரில் பார்த்து ஆறுதலாக வாழ்த்து சொல்ல முடியலேன்னு ஒரு கவலையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சரி சாமி கும்பிடுங்கன்ட்டு சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. கரெக்டாக மீனாவோட அவங்க அம்மா பாருங்க, மீனா இங்கே பாரு நீ யாருக்கு வாழ்த்து சொல்லணும்னு நினச்சி அவங்களே இந்த நேரில் வர்றாங்க பாரு அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படிங்கே பார்த்தா அவங்க அப்பா அம்மா வராங்க. அப்பா அம்மான்னு சொல்லி மீனாக்கு பயங்கரமாக ஹாப்பியாகுது, ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அவங்க அம்மாவும் சிரிக்கிறாங்க. பட் அவங்க அப்பாவை பார்த்துட்டு அவங்க அம்மா அமைதியாகிடுறாங்க. மீனா சந்தோஷத்தில் வாங்கங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலை கூட்டிகிட்டு பக்கத்தில் கிட்டக்க போகிறாங்க. அம்மா அப்பா அப்படிங்கிறாங்க. அப்பா உங்களே தான் நினச்சி இப்போ நான் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு உங்களுக்கு தான் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருந்தேன், கரெக்டாக நீங்களே வந்துட்டீங்கன்னு மீனா சொல்லவும், சரி வாயை மூடு, யாரை பார்த்து முழிக்கக்கூடாது, யார் மூஞ்சில் முழிக்கக்கூடாது நம்ம நினச்சோமோ கரெக்டாக அதுகளே நம்ம மூஞ்சில் வந்து முடிச்சு தொலைஞ்சுக்க, இப்போல்லாம் இதுக்கெல்லாம் கோயிலுக்கு வரலன்னு சொல்லி யார் அழுதா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பயங்கரமாக கொடுத்துட்றாங்க. ஏன்ப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பின்ன நீ பண்ண வேலைக்கு ஊரே என்னை அர்ச்சனை பண்ணதே, நீ என்ன கோயிலேருந்து அர்ச்சனை பண்ணுற, வா போவோம், கோயில் வேண்டாம் சாமியும் வேண்டாம், வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கடுத்து மீனா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நீ ஒன்றும் நினைக்காத மீனா, இதெல்லாம் நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணாத, உங்கள் அப்பாவை பார்க்கணும்னு நினச்சேன், வாழ்த்து சொல்லணும்னு நினச்சேன், அதே போல் பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாழ்த்து சொல்லிவிட்டேன், அதை நினச்சிக்கோ, அதுக்கப்புறம் நடந்தெல்லாம் நீ மறந்துடு அப்படிங்கிறாங்க. எப்படிங்க இப்படிலாம் பேச முடியுது, அப்படி என்னங்க நான் தப்பான காரியம் பண்ணிட்டேன், என்னை வந்து இவ்வளோ தூரம் விரோதியாக என்னை வெறுக்கிறாரு எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. சரிங்க இதெல்லாம் தெரிஞ்சே தான் நான் வந்து எங்கள் அப்பா இப்படிலாம் பேசுவார் எனக்கு தெரிஞ்சது தானே, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு 10 நிமிஷம் உட்காந்து எழுந்திரிச்சிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு திருப்பி அவர் வந்து நம்மளை வந்து திட்டுறதுக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் அடுத்து வீடை காட்டுறாங்க. தங்கமயில் உள்ள கிச்சனுக்குள்ளே வராங்க. கோமதி சமைச்சிட்டு இருக்காங்க. என்ன அப்படிங்கிறாங்க. தண்ணி குடிக்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி தண்ணி குடிச்சிடுறாங்க. திருப்பி நான் ஏதாவது வேலை செய்யணுமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஏற்கனவே உனக்கு தலைவலி, நீ இப்போ எப்படி இருக்குது தலைவலின்னு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. தலைவலியோடு நீ என்னம்மா வேலை செய்ய போகிறப்போ, நீ போய் ரெஸ்ட் எடுப்படுத்து அப்படிங்கிறாங்க. திருப்பி போகிறாங்க. ஆனால் வந்து தலைவலிச்சு சரியாக போச்சா எப்படி என்னன்னு கூட கேட்கல, இவருக்கு நான் சோறு கொண்டுட்டு போகணுமா, அதெல்லாம் இன்றைக்கெல்லாம் இவருக்கு நான் சாப்பாடு கொண்டு போக முடியாது அப்படிங்கிறாங்க. கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ தான் இவருக்கு என் ஞாபகமே வந்துச்சா, நான் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன்ட்டு அவர் ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருக்காங்க. தங்கமயில் சரவணனோட ஃபோனை. தங்கமயில் நெக்ஸ்ட்டு கிச்சன் பாருங்க. கோமதி கிட்ட போயிட்டு இன்றைக்கி நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகல அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. என்ன இது நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போகலங்கிற என்ன ஏதுன்னு ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறாங்க, அமைதியாக இருக்காங்கன்னு. இல்லைத்த வழக்கமாக நான் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகல கேரியரில், நீங்கள் கூட வேண்டாம் வேணான்னு சொல்லி கேட்காம நான் எடுத்துகிட்டு போவே இல்லை, இன்றைக்கி ஆனால் அவருக்கு நான் எடுத்துகிட்டு போகலன்னு. சரி இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு, என்னத்தை சரி சரிங்கிறீங்க, ஏன் எதுக்குன்னு கேட்கவே மாட்டேங்கிறீங்களேன்னு, அதான் உனக்கு தலை வலிக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படிமா எடுத்துகிட்டு போக அப்படிங்கிறாங்க. மருந்துன்னு 3 நாளைக்குன்னு பெரியவங்க சும்மா வச்சோன்னாங்க, நீ ஏன் தப்புலாம் சொல்கிறீங்கன்னு. ஆமாம் நீ ஆசையாக உன் வீட்டுக்காருக்கு எடுத்துகிட்டு போனேன், இப்போ இந்த மாட்டேங்கிறீங்கன்னு, அதுக்காக அவருக்கு என் மேலே பாசம் இல்லைன்னு சொல்கிறீங்கண்ணா, அப்படி யார் சொல்ல வந்தா, எதுனாலும் 3 நாளைக்கு தான் நம்ம செய்ய முடியும், அதுக்கு மேலே சாப்பாடு கொண்டு போதான் தொடர்ந்து செய்ய முடியாது, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. அடுத்து கோமதிக்கு ஃபோன் போடுறாங்க சரவணன்ட்டுமா, சாப்பாடு டைம் ஆச்சு இன்னும் சாப்பாடு வரலனே. வரல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா தங்கமேல் எப்பயும் கொண்டு வருவாளே, இன்றைக்கி கொண்டுட்டு வரேன்னே. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாடா, அதனால் கொண்டு வரலடா, நீ அவளுக்கு தலைவலிக்குது இன்றைக்கி சரியாக போச்சு அப்படி என்னன்னு கேட்டு ஃபோன் போட்டு பேசுனியா அப்படிங்கிறாங்க. இல்லையம்மா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் யார்கிட்ட செஞ்சால் போகிறீங்க, எல்லாம் மறந்துருங்கடான்னு அப்படிங்கிறாங்க. நீ என்ன பண்ணுற, கல்யாணத்துக்கு முன்னாடி வழக்கமாக எப்படி சாப்பிட்டா, வீட்டில் வந்து சாப்பிட்டுவியே, அப்படி இல்லாட்டினா பக்கத்தில் ஏதாவது வாங்கி சாப்பிடுவீல, அதே போல் இனிமேல் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ஃபோனை வச்சிடுறாங்க.